ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சுயாதீனத்தில். கலாத்தியர் 5:1 சொல்கிறது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அடிமைத்தனத்திலிருந்து மீண்டவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கென்று கிறிஸ்து செலுத்திய மீட்பின் கிரயத்தை சிந்தித்து பார்ப்பார்கள் என்றால் மீண்டும் அடிமைத்தன நுகத்துக்குள் பிரவேசிக்கவே மாட்டார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க அடிமை சந்தை ஒன்றில் சில ஆப்பிரிக்க அடிமைகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாய் விற்கப்படுவதற்கென்று நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலைமை பார்ப்பதற்கு மிக பரிதாபமாய் இருந்தது. குடும்பத்தை இழந்தவர்களாய், சுயாதீனத்தை இழந்தவர்களாய், சந்தோஷத்தை இழந்தவர்களாய், வாழ்க்கையில் பற்றேதுமின்றி தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த திடகாத்திரமுள்ள வாலிபன் ஒருவனும் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் தான் விடுதலை அடைந்து தன் தாய் தேசத்துக்கு திரும்ப தீர்மானித்திருப்பதாகவும், எவரேனும் தன்னை விலைய கிரயத்துக்கு வாங்கினால் வாங்குபவரது இரத்தத்தை உறிஞ்சி கொல்லப்போவதாகவும் சத்தமிட்டு கொண்டிருந்தான். அவன் கோப வெறியுள்ளவனாய் இருக்கிறதை கண்ட அடிமை சந்தை வியாபாரி ஒருவன் அவனை சவுக்கினால் அடித்து இம்சித்து, நீ பட்டினி கிடந்து சாகப் போகிறாய் என்று சொன்னான். ஒரு வயோதிப போதகர் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு அந்த அடிமையின் மேல் கருணை உண்டானது. அவர் முன்னால் வந்து அவனுக்குரிய கிரயத்தை செலுத்தி அவனை கட்டவிழ்க்கும்படி கட்டளையிட்டார். அவனை மிகவும் அன்போடு தடவி கொடுத்து, மகனே, இப்பொழுது நீ விடுதலை அடைந்திருக்கிறாய், உன் தாய் நாடு திரும்பி செல்லலாம் என்று விடுதலை பத்திரத்தை கொடுத்தார். அந்த வார்த்தைகள் அவன் இருதயத்தை உடைத்தது. அவன் கண்ணீரோடு அந்த போதகரை பார்த்து, ஐயா, உங்களுடைய அன்பு என்னை உருக்குகிறது. நான் என் சொந்த தேசத்துக்கு போய் ராஜாவாய் வாழ்வதை பார்க்கிலும் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சொல்லுகிற எல்லா வேலைகளையும் உண்மையை உத்தமமாய் செய்து உம்மை செவிப்பதையே மேலானதாக எண்ணுகிறேன் என்றான். அப்படியே அவருக்கு மிகவும் நெருங்கிய ஊழியக்காரனானான். கிறிஸ்து நமக்கு உருவாக்கிய சுயாதீன நிலைமையின் சாயலை இங்கே நாம் காண்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று கலாத்தியர் 5:13 குறிப்பிடுகிறார். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடராக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் என்று வேத வாக்கியமும் இதையே நமக்கு நினைப்பூட்டுகிறது. 1 பேதுரு 2:16. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. இன்றைய நினைவிற்கு யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை நியாயாதிபதிகள் 16, 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 30ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
சுயாதீனராய் இருக்கிற நீங்கள் அடிமைகளாய் இராதபடி கர்த்தருக்குள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.